வணக்கத்துடன் இலங்கை அரசியல் களத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ராஜபக்சேயை மையப்படுத்தி பல செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்ப்பீர்கள் என்றால் ராஜபக்சே அவர்கள் காலத்தில் நடந்த ஊழல்கள், அவர்களால் கையாடல் செய்யப்பட்ட பணம் சார்ந்த விடயங்கள், இவைகளை மையப்படுத்திய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ராஜபக்சே குடும்பத்தில் இருந்து ஒருவரை கைது செய்வதற்கான களங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது என்ற செய்தி பரபரப்பாக இப்பொழுது இலங்கை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த உளவு பிரிவுகளை சார்ந்தவர்களுடைய அந்த பேச்சு களங்களில் இந்த விடயங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது. யாரை மையப்படுத்தி இந்த கைது நடவடிக்கை இருக்கும் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்? அவர்கள் செய்திருக்கக்கூடிய பிழை அது அதற்கான ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அவர்களுக்கும் சென்றடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தி அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு பல விதமான செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. ஒன்று, வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் ஒதுக்கப்பட்ட வீடுகளில் ஏற்பட்ட அந்த நிதி குளறுபடிகள், அதில் கையாடல் செய்யப்பட்ட பணங்கள், இவைகளை மையப்படுத்திய ஒரு செய்திகள் பரவலாக பேசப்பட்டது உண்டு. அதுபோல மஹிந்த ராஜபக்சேவுடைய 8 வங்கிகளில் 960 கோடி மில்லியன் ரூபாய்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டது உண்டு. இதற்கு மொட்டு கட்சியின் சார்பில் மறுப்புகளும் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. அதுபோல ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல நாடுகளில் பணங்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றும், அந்த முதலீடு செய்திருக்கக்கூடிய பணங்கள் எங்கிருந்து கிடைத்தது, எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்கின்ற தேடல்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி அது சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும், அரசு மிக துரிதமாக அவைகளை ஆய்வு செய்து அதிலே இருக்கக்கூடிய பல கையாடல் விடயங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன. இந்த சூழலில்தான் மஹிந்த ராஜபக்சேவை குற்ற புலனாய்வுத்துறை அழைத்து விசாரணை நடத்தி இருக்கக்கூடிய களங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி குற்ற புலனாய்வுத்துறை அவரை அழைத்து விசாரணை செய்த அந்த சூழலில் அவரை கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எடுக்கப்படலாம் என்கின்ற விடயங்களும் பரபரப்பாக பேசப்பட்டது உண்டு. ஆனால் தற்பொழுது அந்த விடயங்கள் ஒரு பக்கத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய மனைவியின் மீது இப்பொழுது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கிறது. அது எதனை மையப்படுத்தியதென்றால், கொழும்பு 260/17 டோரிங்டன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீட்டை மையப்படுத்தியது. சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடு யாருக்கு மையப்படுத்திய வீடு, இந்த வீட்டை வாங்குவதற்கான களங்கள் எப்படி அமைந்தது, இவைகளை மையப்படுத்திய ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. யோசித ராஜபக்சேக்கு தான் இந்த வீடு சொந்தம் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு மேரி லோடாஸ் விக்ரமசிங்கா என்கின்றவருடைய பெயரில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெயர் சிராந்தி அவர்களுடைய பிறப்பு சான்றிதழில் இருக்கக்கூடிய பெயர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த வீடு வாங்கப்பட்டது ராஜபக்சேயுடைய மனைவிக்கு என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது இந்த வழக்கு மிகப்பெரிய வேகத்தை எடுத்திருக்கின்றது. இதற்கான விசாரணைக்காக சிராந்தி அவர்களை குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைத்திருக்கிறது என்கின்ற பரபரப்பான செய்திகள் வருகின்றன. இந்த விடயத்தில் ஆதாரத்தோடு பல செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், இதில் பண விடயங்கள் மிகப்பெரிய அளவிற்கு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையில் சிராந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தீவிரம் காட்டும் என்கின்ற செய்திகளைத்தான் இப்பொழுது ரகசியமாக பேசக்கூடிய ஒரு களங்களை அரசு அதிகாரிகளும் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களும் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. மே 1ஆம் தேதி நுவர்லியா பகுதியில் நடந்த மே தின விழா கூட்டத்தில் பேசிய
இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்தார். அது என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் விசாரணையை முடுக்கி விட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த விசாரணைகள் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விசாரணையின் அடிப்படையில் முக்கிய புள்ளிகள் இந்த வருட இறுதிக்குள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அறிவித்திருந்தார் அனுரா அவர்கள். அவருடைய அந்த அறிவிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தின. யார் அந்த முக்கிய புள்ளி என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு கொண்டு இருந்தன. இன்னும் ஒருபடி மேலே போய் விமர்சனங்களும் வந்தது. தெற்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மட்டும் இதுபோன்ற ஊழல் விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது எந்த விதமான ஊழல் விசாரணைகளையும் நடத்துவதற்கு இந்த அரசு சுணக்கம் காட்டிக்கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனம் எடுத்து வைக்கப்பட்டது. அரசு சார்பில் இதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது. தெற்கில் எப்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றனவோ அதுபோன்ற வேகத்தோடு வடக்கிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். மக்களுடைய பணத்தில் ஒரு காசு எடுத்திருந்தால் கூட அதை திரும்பி எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு செய்யும் என்று அரசு சார்பில் அழுத்தமாகவே பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முக்கிய புள்ளிகள் இந்த வருட இறுதிக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று அனுரா அவர்கள் குறிப்பிட்டதின் பின்னணியில் ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்திதான் அந்த கருத்துக்களை பதிவிட்டாரா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது இலங்கை ஊடகங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி நிறுவனங்கள் இவைகள் அனைத்துமே சிராந்தி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகளை அரசு புரசலாக பேச ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஊழல் சுமார் 400 மில்லியன் ரூபாய்கள் அந்த பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது முறைகேடாக அவைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கான ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த அனைத்து களங்களையுமே அந்த விசாரணையை செய்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை களங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் வருகின்ற வருடம் ராஜபக்சே குடும்பத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை அது கையில் எடுக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதற்கு ராஜபக்சே எப்படி பதில் சொல்ல இருக்கிறார், என்ன விதமான ஏற்பாடுகளை அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் செய்ய இருக்கிறார்கள், எப்படி அவர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்ற இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விகள் ஒருபுறம் இருந்தால் கூட சிராந்தி அவர்களுடைய கைது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்கின்றன. அவை நடைபெறுமா அல்லது அரசு இதையும் ஒரு கண்துடைப்பு நாடகமாக நடத்துவதற்கு களம் அமைக்குமா என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.